ஹாய் மக்களே, ஐபிபிஎஸ் கிளர்க் நோட்டிஃபிகேஷனில் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் மேண்டேட்டரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விக்கு இப்போ நான் பதில் சொல்கிறேன். இதுக்காக ஒரு வீடியோவே நான் கொடுத்துருந்தேன். பட் அந்த வீடியோலேயே நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருக்கீங்க, சார் இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் கம்ப்யூட்டரை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்க, அது உங்களுடைய மார்க் ஷீட்டில் அந்த பேர் வந்திருக்கு அப்படின்னா தனியாக சர்டிஃபிகேட்டாக தேவை கிடையாது. அந்த மார்க் ஷீட்டில் இருக்கிற அந்த சப்ஜெக்டோட பேரை காட்டி, அது எனி ஆஃப் த சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிற எனி சப்ஜெக்டாக வேணால் நீங்கள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களா இருந்தால் C++ இல்லை ஜாவா சம்திங் அந்த மாதிரி படிப்பாங்க. இதே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆட்டோகேட் சம்திங் ஏதோ படிச்சிருப்பாங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் அவங்க ரிலேட்டடாக படிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தா போதும், அதை நீங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கு நீங்கள் காட்டிக்கலாம். நான் இது வரைக்கும் படித்ததே இல்லை, கம்ப்யூட்டர் ஒரு சப்ஜெக்டாகவே நான் படிக்கலை அப்படின்னா மட்டும்தான் ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படும். அது நீங்கள் இந்த CSE அப்போலோ மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு 10 days கோர்ஸ் படித்ததா ஒரு சர்டிஃபிகேட் காட்டிட்டீங்க அப்படின்னா போதுமானது. இந்த மாதிரி நீங்கள் கெட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதை அப்ளை பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் மக்களே.